கோட் சூட்டு நாங்கெல்லாம் போடக்கூடாதா அப்படின்னு அந்த கேள்வி கேட்கிறாரு பாத்தீங்களா? எங்க விஜய் நடிகரா இருக்கும்போது போடாத கோட்டு சூட்டா எந்த மக்கள் வந்து அவர்கிட்ட நேரடியா சொன்னாங்களா? இது அந்த அவருக்கு ஓட்டு போட்ட 35% சொன்னாங்களா? அவருக்கு ஓட்டு போடாத 65% சொன்னாங்களா? எந்த மக்கள் சொல்றாங்க? தாவேகாவுக்கு ஓட்டு போட்டவங்களுமே இந்த கேள்விகளை விமர்சன பார்வையை முன் வைக்கிறாங்க அப்படின்றதுதான் கள நிலவரம். தான் இவரு அதிமுக ஒரு பொருட்டே இல்ல அப்படின்ட்டு ஓரங்கட்டுறாரு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அதிமுக ஜெயித்த தொகுதிகள் தான் 4மே. அதனால இப்ப போட்டி தாவேகா வெர்சஸ் அதிமுக அப்படின்றது அந்த 4 தொகுதிகள்லயுமே இருக்க போகுது. ஜென்சின்னா நாங்க பேசுறதுதான் ஜென்சி, என்கிட்ட இருக்கிறவங்க தான் ஜென்சி அப்படின்ற துணியில பேசுறாரு. அதுல கொஞ்சம் உண்மை இருக்கு. அது முழு உண்மை கிடையாது. எல்லா ஜென்சியுமே விஜய் பின்னாடி கிடையாது. அங்கேயுமே நீங்க பாருங்க, அந்த 35%ன்றத மறந்துடக்கூடாது. அப்புறம் என்னன்னா, இந்த திமுக காரவங்க இந்த விஜயை இமிடேட் பண்றதை நிறுத்தியே ஆகணும்பா. நம்ம ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தவங்க இப்போ நியூஸ் பாக்குறாங்க. ஆனா விஜய் எதை மறந்துட்டாரு அப்படின்னா, அல்லது விஜய்க்கு இதை யாரும் தெரியப்படுத்தலைன்னா, இந்த நியூஸ் பாக்குறவங்களே இந்த நியூஸ ரீல்ஸா தான் பாக்குறாங்க. இந்த மேடையில இவ்வளவு வீராவேசமா பேசுறாருல்லப்பா, இப்ப இந்த மாதிரி வீரத்தோட, ஆக்ரோஷத்தோட, தன்னம்பிக்கையோட, கான்பிடன்ஸோட சட்டமன்றத்துல இது வரைக்கும் பேசவே இல்லையே. மக்கள் தெய்வங்கள், அதனால அவங்களை குறை சொன்ன நான் பொறுத்துக்கிற மாட்டேன்னு இவர் என்ன பண்ணுவாராம்? இப்ப என்ன செய்வார் இவரு? இப்ப முதலமைச்சரா இருக்கிறாங்க, மக்கள் சரி இவங்க வந்து முட்டாள்தனமா ஓட்டு போட்டாங்கன்னே சொல்றாங்கன்னு வச்சுக்கிருவோம். அப்படி சொன்ன உடனே இவர் என்ன பண்ண போறாரு? அவங்களை பூரா அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டுருவாரா? பேசுறது நீங்க சிஎம்மா இருக்கிறது இருந்துகிட்டு பேசுறீங்கப்பா, அது முக்கியம் இல்லையா? ஒரு சிஎம்மா இருக்கும்போது அப்போ என்ன செய்வோம் அப்படின்றது இப்படி ஆஃப் ஹேண்டா போற போக்குல எல்லாம் ஸ்டேட்மெண்ட் விடக்கூடாது இல்ல. அடுத்தது வந்து அந்த கவர்ச்சியை பத்தி சொல்லும் போது இதுவுமே நீங்க பாருங்க, இதுல இந்த ஆண் விஜய் அவருடைய மனநிலை வெளிப்படுது. அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆணாதிக்க சிந்தனை, அவரு ஓரளவுக்கு கடந்த பெரும்பாலான விஷயங்கள் நம்ம பாக்குறோம், அவரு அந்த ஜெண்டர் பயஸ் இருக்கிறது மாதிரி நமக்கு தெரியல. ஆனா இந்த மாதிரி ஒரு நுணுக்கமான ஒரு நுட்பமான விஷயம் வரும்போது அந்த உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆணாதிக்கிறது வந்துருது. கவர்ச்சி அப்படின்னு உடனே ஏங்க அந்த பெண்களோட மட்டும்தான் தொடர்படுத்தி கவர்ச்சியை பார்க்கணுமா? நாங்களாம் கோட் ஷூட் போடக்கூடாதா அப்படின்ட்டு கோட் ஷூட் அவர் போறதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கிறாரு. அதிகாரம் செய்பவர்கள், ஆதிக்கம் செய்பவர்கள் தான் கோட் ஷூட் போடணுமா? நாங்களும் போடுவோம். அதுவும் நாங்கள் அணியும் கருப்பு வெள்ளை என்பது நாங்கள் எப்படி வெளிப்படையாக செயல்படுகிறோம் என்பதை வந்து வெளிக்காட்டுது அப்படிங்கிறது அந்த கோட் ஷூட் போறதுக்கான விளக்கமா சொல்லியிருக்கிறாரு. இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து இந்த கோட் சூட்டு நாங்கெல்லாம் போடக்கூடாதா அப்படின்னு அந்த கேள்வி கேட்கிறாரு பாத்தீங்களா? எங்க விஜய் நடிகரா இருக்கும்போது போடாத கோட்டு சூட்டா? அவர் நடிச்ச படங்களை நீங்க பாருங்க, விதவிதமான கோட்டு சூட்டு, ஷூ, கேப்பு, இது எல்லாமே விக்கு, எல்லாமே அத்தனை விதமான ஹேர் ஸ்டைலே நீங்க பாருங்களேன். ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு அவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு. அவ்வளவு பிரம்மாண்டமா பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த கோட்டு சூட்டு விக்கு ஷூ இது எல்லாம் போட்டு பார்த்துட்டவர் தான் விஜய். அதனால அவரு நாங்கெல்லாம் போடக்கூடாதா அப்படின்னு கேட்கறது அவரை வச்சு கேட்கலன்னு நினைக்கிறேன். அவரு இன்றைக்கு தாவேகாவுடைய அமைச்சரவையில் அதிகமாக பிரதிநிதித்துவம் பெற்றிருக்கக்கூடிய தலித் மக்களை அவங்கள மனசுல வச்சுக்கிட்டு, அப்புறம் பொதுவாக இந்த நடுத்தர வர்க்கம், அவருக்கு கீழ் உள்ளவங்க அவங்கள மனசுல வச்சுக்கிட்டு அவங்களுடைய பிரதிநிதியா அந்த கேள்வியை எழுப்புறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ஆதங்கம், இந்த ஆசை அப்படின்றது இந்த பொருளாதார ரீதியாக கீழ் நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த உணர்வு இருக்கும். அதை இவர் பிரதிபலிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி ஜாதி அடுக்குல கீழ் நிலையில் இருக்கிறவங்க நமக்கு அந்த ஏற்கனவே இன்னொரு காணொலியில அதை சுட்டி காட்டி இருக்கிறோம். இந்த ரஞ்சித்துடைய படம், ரஜினியோட படம், அதுல எல்லாம் இந்த கோட்டு சூட்டு போடுறது, சேர்ல உட்கார்றது, கால் மேல கால் போட்டு உட்கார்றது, அப்படிதான்டா இருப்போம், உட்காருவோம்டா, இது பண்ணுவோம்டா அப்படின்னு அந்த வசனம் பேசுனது, இது எல்லாம் இதை அப்படியே எக்கோ பண்றாரு விஜய். அதனால இது அவருடைய பிரச்சனை கிடையாது, அவருடைய தேவையும் கிடையாது. அவருக்கு இது ஒரு நான் இஷ்யூ. ஆனா அவர் இத ஒரு இஷ்யூ மாதிரி பேசுறதுன்றது அந்த அவர் கோட்டு சூட்டு போட்டிருக்கிறத ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நான் இந்த மாதிரியாக அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதிநிதியாக இந்த கேள்வியை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்.
இது ஒண்ணு. அடுத்தது இந்த கருப்பு வெள்ளைக்கு அவர் கொடுக்கக்கூடிய விளக்கம் இருக்கு பாத்தீங்களா? முதல்ல இந்த கருப்பு வெள்ளை இது ரெண்டுமே கலர் கிடையாது. ஒண்ணு வந்து பல வண்ணங்களுடைய கூட்டு, இன்னொன்னு வந்து வண்ணங்களுடைய ஆப்சன்ஸ். இதுதான். இது ரெண்டு கருப்பும் வெள்ளையும் கலர் கிடையாது. அதை நம்ம சும்மா தெளிவுபடுத்திக்கிறோம். ஆனா பேச்சு வழக்குல நம்ம பொதுவா அதை கருப்பையும் வெள்ளையும் கலராகத்தான் நம்ம பேசுறோம். அப்படி அப்படி எடுத்துக்கிறோம். ஓகே. இப்போ இந்த கருப்பு வெள்ளையை எடுத்துக்கிட்டாலுமே அவர் அடுத்து சொல்றாரு பாத்தீங்களா, இந்த வெளிப்படை தன்மையை காட்டுறதுக்கு அதாவது கட் அண்ட் ரைடா பேசுறது, உண்டு இல்ல அப்படின்னு பேசுறது, கருப்பு வெளுப்பு அப்படின்றது. அந்த மாதிரி அணுகுமுறை யதார்த்த வாழ்க்கைக்கு ஒத்தே வராத அணுகுமுறை. நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கங்களேன், பொதுவா நடக்கக்கூடிய நம்ம வாழ்க்கை இயங்குறதே இந்த கருப்புக்கும் வெள்ளைக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கிரே ஏரியா இருக்குது பாத்தீங்களா, அதுலதான் நம்முடைய வாழ்க்கையே நடந்துகிட்டு இருக்கு. கருப்பா அப்படியே பளிச்சுன்னு தெரியுற மாதிரியோ, வெள்ளையா அப்படி பளிச்சுன்னு தெரிகிறது மாதிரியோ எந்த முடிவுகளுமே இருக்கிறது கிடையாது. நம்ம வாழ்க்கையில எடுக்கக்கூடிய நிகழ்வுகளை எடுத்துக்கங்க, இது எல்லாமே இந்த கருப்புக்கும் வெள்ளைக்கும் இடைப்பட்ட அந்த கிரே ஏரியால தான் இருக்கு. இப்போ இந்த கிரே ஏரியாவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அறிவியலே அப்படித்தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. லைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, லைட்ன்றது வேவா பார்ட்டிகிளா, இது வேவ் தான், இது பார்ட்டிகிள் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே இருக்கு. அது வேவாகவும் இருக்கு, பார்ட்டிகிளாகவும் இருக்கு, வெள்ளையாகவும் இருக்கு, கருப்பாகவும் இருக்கு. வாழ்க்கை நிகழ்வு இது ரெண்டுக்கு இடையில தான் பெரும் உண்மைன்றதை எடுத்துக்கீங்களேன், ட்ரூத். அதுவே இல்ல, அதுவே ப்ரொவிஷனல் தான். இதுதான் உண்மை, இது உண்மை இல்ல அப்படின்னு சொல்ல முடியாத நிலையில தான் ட்ரூத் இட் செல்ஃப் இஸ் ப்ரொவிஷனல். அண்ட் நம்ம வாழ்க்கை நிகழ்வுகள் எல்லாமே, பெரும்பாலான நிகழ்வுகள் இந்த கருப்பு வெள்ளைக்கு இடையில தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு கருப்பாக இருப்பது நாளைக்கு வெள்ளையாகவும் தெரியும், இன்றைக்கு வெள்ளையாக இருக்கிறது நாளைக்கு கருப்பாகவும் இருக்க முடியும், அதுக்கு அடுத்த நாள் அது மாறவும் செய்யலாம். இப்ப இந்த டைனாமிக்ஸ் இருக்குது பாத்தீங்களா, வாழ்க்கைய இயங்கியல் ரீதியாக பார்க்கக்கூடியது. அந்த அணுகுமுறை தான் சரியான அணுகுமுறையாக இருக்கும். ஆனா இது விஜய்க்கு இது தெரியாதது கிடையாது. ஆனா அந்த அரசியல் நிர்பந்தத்தின் காரணமாக ஒரு ரெட்டாரிக்கலா இந்த இதை பேசுறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து நான் மக்களுக்காக உழைக்க வந்தவன், மக்கள் வந்து என்கிட்ட சொன்னாங்க, நீ மக்களுக்காக உங்களை பார்த்து விமர்சனம் பண்றவங்களை நாங்களாம் பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து சொல்றாங்க அப்படிங்கறத அவர் பேசுறாரு. இது மக்கள் சொல்றாங்க அப்படின்ட்டு முன்னாடி இருக்க மக்கள்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்து எந்த மக்கள் வந்து அவர்கிட்ட நேரடியா சொன்னாங்களா? இது அந்த அவருக்கு ஓட்டு போட்ட 35% சொன்னாங்களா, அவருக்கு ஓட்டு போடாத 65% சொன்னாங்களா? எந்த மக்கள் சொல்றாங்க? ஏன்னா அவர் 35% மக்களுடைய பிரதிநிதிகளை முன்னாடி வச்சுக்கிட்டு தான் சொல்றாரு. அப்புறம் அவர்கிட்ட சொல்லி இருந்தாலுமே அவங்கதான் கருத்து அந்த இதை சொல்லி இருந்திருக்க முடியும். ஓகே. அடுத்தது வந்து இவர் வேலைய பார்க்கட்டும், மக்கள் வந்து இவருக்கு விமர்சனம் பண்றவங்கள பாத்துக்கிடுவாங்க அப்படின்றது இருக்குது பாத்தீங்களா. இப்ப இவர் வேலையை செய்யலையே, அதுதானே. இப்ப முதல்வராக அவர் வேலையை செய்யல. ஒரு ஆட்சி அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது எப்படி ஒரு சிஸ்டத்தை எதிர்த்து ஒரு போராளியாக, ஒரு ரிபல்லாக, ஒரு ரிவோல்ட் பண்ணக்கூடியவராக, ஒரு ரிஃபார்மராக அல்லது ஒரு சேவியராக, சில பேர் சொன்னது மாதிரி ஒரு மீட்பராக இவர் எப்படி அந்த போர்க்குரல் எழுப்பினாரோ, அதே போர்க்குரலை இப்பவும் எழுப்பிக்கிட்டு இருக்கிறாரு. யாருக்கு எதிராக இந்த போர்க்குரல் வருது? இப்ப இவர் செய்ய வேண்டியது இல்லையா? இன்னும் அவர் செய்ய ஆரம்பிக்கல. அவர் செய்ய ஆரம்பிச்ச பிற்பாடு இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாருன்னா அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு செயல்படல. அப்புறம் செயல்பட ஆரம்பிக்கிறதுல இதுவரைக்கும் செஞ்ச விஷயங்கள் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய ஆட்சியை நிலைப்படுத்திக் கொள்வது, அதற்கான முயற்சிகள் தான் நடந்திருக்குது. இப்ப அதை வந்து விமர்சன கண்ணோட்டத்தோட தான் மக்கள், பெரும்பாலான மக்கள் பாக்குறாங்க அப்படின்றது உண்மை. இதுல என்னன்னா, திரும்பவும் நான் சொல்றேன், நம்முடைய மக்களோடு இருந்து நம்ம தரவுகளை தொடர்ந்து சேர்த்துக்கிட்டு வர்றதுனால மே 4ஆம் தேதியிலிருந்து அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள், அதை ஒட்டி மக்களுடைய பிரதிபலிப்புகள், உணர்வு அலைகள், இதை பார்க்கும்போது தாவேகாவுக்கு ஓட்டு போட்டவங்களுமே இந்த கேள்விகளை, விமர்சன பார்வையை முன்வைக்கிறாங்க அப்படின்றதுதான் கள நிலவரம். அடுத்ததா வந்துட்டு டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி
அப்படிங்கறத சொல்றாரு. அரசியல் ரீதியா வந்து இந்த போட்டி இருக்குது. இதுக்கு நடுவுல யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து வேலை கிடையாது. அல்லு சில்லுதான் வந்துட்டு உள்ள வந்தா அவங்க அப்புறம் நிர்வாகம் பொறுப்பாகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசியிருக்கிறாரு. அவரு காமெடியா பேசுறாப்புல. இதுல என்னன்னு பாருங்களேன். இப்போ ஒரு தொகுதி திருச்சி கிழக்கு தொகுதி மட்டும் தாவேகா ஜெயிச்ச தொகுதி. அதுக்கு அடுத்து ஒரு 4 பேரு அதிமுகவுல சீட்டு வாங்கி ஜெயிச்சு அதிமுக எம்எல்ஏ ஆனவங்க பதவியை ரிசைன் பண்ணிட்டு இப்போ தாவேகாவுக்கு சப்போர்ட் சொல்லியிருக்கிறாங்க. தாவேகாவை கூட வந்து கலந்துட்டாங்க. இப்ப அந்த 4 தொகுதிகள்லயும் தேர்தல் வரப்போகுது. அங்க இருக்கிற அது யாரு ஜெயிச்சது? இந்த மற்றும் பலர் அப்படின்னு கொச்சைப்படுத்தி பேசுறாரு பாத்தீங்களா? மற்றும் பலர். அதிமுக இவர் வார்த்தையை பயன்படுத்துறது இல்ல. தேர்தலுக்கு முன்னாடியும் சரி இப்ப வரைக்குமே அவர் மற்றும் பலர் அப்படின்றாரு. இந்த மற்றும் பலர்ல இருந்துதான் சிலரை நீங்க வந்து உள்ள தூக்கிட்டு வந்து வச்சிருக்கிறீங்க. அது வந்து அந்த சோஃபா நாடகம், அந்த நாடகம், இந்த நாடகம் எல்லாம் சொல்றாங்க. இப்ப இதை பற்றி நம்ம தனியா இன்னொரு காணொலி நம்ம போடணும். அதுக்கான இது இருக்கு, நம்ம அதை பேசுவோம். இப்ப இந்த இது பொறுத்த மட்டும் மற்றும் பலர் 4 பேர் இருக்காங்க. இப்ப அந்த 4 தொகுதியுமே அதிமுகவுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு. அங்கேயும் இடைத்தேர்தல் வரும். திருச்சி கிழக்குல இடைத்தேர்தல் வரும்போது அங்கேயும் வரும். இப்போ அந்த தொகுதியில இப்போ 4 அதிமுக காரவங்க அதிமுக கேண்டிடேட்டை கண்டிப்பா ஃபீல்டு பண்ண போறாங்க. அப்படி பண்ணும்போது ஒருவேளை திமுக இது வந்து அதிமுகவுடைய தொகுதியாக இருக்கிறதுனால நாங்க எங்க கேண்டிடேட்ஸை ஃபீல்டு பண்ண மாட்டோம், திருச்சி கிழக்குல மட்டும் நாங்க ஃபீல் பண்றோம். ஏன்னா அங்க திருச்சியில முதல்ல தாவேகா முதலிடமும் அதுக்கு அடுத்த இடத்துல திமுகவும் வந்திருக்கு. இப்ப அது அங்க அதிமுக இல்ல, அது 3வது இடம் 4வது அப்படி போயிருச்சு. இப்போ அதனால தாவேகா போட்டியிட்டு 2வது இடத்திற்கு வந்த நாங்க திமுக வந்த அந்த தொகுதியில மட்டும் நாங்க போட்டியிடுவோம். இந்த மற்ற 4 தொகுதியும் அதிமுகவுடைய தொகுதிகள் அப்படின்றதுனால அவங்களுக்கே விட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க. அப்படின்னா போட்டி என்ன ஆகும்? தாவேகா அதிமுக அப்படித்தான் போட்டி இருக்கும் இந்த இடைத்தேர்தல்ல. அந்த மாதிரி போட்டி இருமுனை போட்டி வந்துடக்கூடாது. அப்படி வந்தா திரும்பவும் அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், கலை இழந்து வரக்கூடிய, வசீகரம் இழந்து வரக்கூடிய முன்னாள் நடிகர் இந்நாள் முதல்வர் விஜய் அவருடைய முகம். அடுத்து இந்த தொகுதியில நின்னு ஜெயிச்சு அதிமுக சார்பா நின்னு ஜெயிச்சு அது ரிசைன் பண்ணிட்டு மக்களை ஒரு விதத்துல வஞ்சித்துட்டு இவங்க வந்து வஞ்சகம் பண்ணிட்டு இவங்க வந்து தாவேகால சேர்ந்து இருக்கிறாங்க. இப்போ அதே ஆட்கள் திரும்ப அந்த தொகுதியில போனா மக்கள் முன்னாடி அவங்க முகத்துல கரிய பூசிக்கிட்டது மாதிரிதான். அப்படிப்பட்ட ஒரு முகம். இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து அங்க போகும்போது அது அதிமுகவுக்கு ஆதரவான ஒரு மக்களுடைய மனநிலையை உருவாக்கக்கூடியதாக அமைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துடக்கூடாது அப்படின்றத இவர் பிரியம்ட் பண்றார். விஜய் இப்ப பேசும்போது ஏன் திமுகன்னு திரும்ப சொல்றாரு அப்படின்றது காரணம் புரியுது இல்லையா? இப்ப வந்து திமுக ஒரு எதிரியே கிடையாது. ஏன்னா ஆட்சி இவங்க கையில இருக்கு, அதிகாரம் இவங்க கையில இருக்கு, எல்லாமே இவங்க கையில இருக்கும்போது தேர்தலும் இப்ப இல்ல. இந்த இடைத்தேர்தல் தவிர மற்ற எந்த இதுவும் இல்லை. அதனால திமுகவை இவ்வளவு பெருசா புதாகரமாக்கி அந்த தேர்தலுக்கு முந்தைய பிரச்சாரத்துல திமுகவை எப்படி இவர் பேசினாரோ அதே துணியில இப்போ சொல்ல போனா இன்னும் கொஞ்சம் காட்டமாகவே பேசுறாரு, அதிக காட்டமா பேசுறாரு. அதுக்கு காரணம் இதுதான். அதாவது இந்த இடைத்தேர்தல் வரப்போற அந்த 5 தொகுதியிலையும் தாவேகா வெர்சஸ் திமுக அப்படின்னு வந்தா அதாவது தாவேகாவுக்கு ஒரு எட்ஜ் கிடைக்கும், ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அல்லது மும்முனை போட்டியா வரணும். அப்படி வரும்போது தாவேகா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரணும், தாவேகாவிற்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு சூழல், களச்சூழல் இந்த இடைத்தேர்தல வரணும் அப்படின்றதுக்காகத்தான் இவரு அதிமுக ஒரு பொருட்டே இல்லை அப்படின்ட்டு ஓரங்கட்டுறாரு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா அதிமுக ஜெயித்த தொகுதிகள் தான் 4மே. அதனால இப்ப போட்டி தாவேகா வெர்சஸ் அதிமுக அப்படின்றதான் அந்த 4 தொகுதிகள்லயுமே இருக்க போகுது. ஏன்னா ஏற்கனவே திமுக அதுல தோற்ற கட்சி. போட்டி வந்து தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் தான் இருந்திருக்கு. அந்த மாதிரி வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பதட்டம் தான் இந்த திமுகன்னு அவர் சொல்லக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கீழே அந்த ஆக்ரோஷத்துக்கு உள்ள இருக்கிறது என்னன்னா ஒரு பதட்டம்.
அடுத்து இந்த திமுக நடத்திய ஜென்சி கூட்டத்தை பத்தி விமர்சனம் பண்ணிட்டு ரீல்ஸ் போட்டவங்கன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு ரீல்ஸ் போட்டவங்க எல்லாம் வந்துட்டு நியூஸ் பாக்குறாங்க, சட்டமன்றத்துல என்ன நடக்குது, அசம்பிளில யாரு என்ன பேசுறாங்க அப்படிங்கறத வந்து பார்த்து நியூஸ் பார்க்கக்கூடிய ஒரு கூட்டமா வந்து இருக்கிறாங்க அப்படிங்கறது வந்து அவருக்கு ரொம்ப பெருமையா சொல்ற மாதிரி சொல்றாரு. ஆமா, இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து இந்த திமுக காரவங்க இந்த ஜென்சி மொழி பேச முயற்சி பண்ணது, அப்புறம் இந்த ஜென்சி கூட்டம் நடத்தினது. இப்ப கூட சமீபத்துல அந்த இளைஞர்கள் எல்லாம் ஜென்சி இளைஞர்கள் சேர்ந்து திமுகவை சேர்ந்தவங்க கூட்டம் போட்டிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு நல்ல வரவேற்பும் இருந்திருக்கு. இப்ப இத அவரு நக்கல் பண்றாரு. ஜென்சினா நாங்க பேசுறதுதான் ஜென்சி, என்கிட்ட இருக்கிறவங்க தான் ஜென்சி அப்படின்ற துணியில பேசுறாரு. அதுல கொஞ்சம் உண்மை இருக்கு, அது முழு உண்மை கிடையாது. எல்லா ஜென்சியுமே விஜய் பின்னாடி கிடையாது. அங்கேயுமே நீங்க பாருங்க, அந்த 35%ன்றத மறந்துடக்கூடாது. அவருக்கு இந்த தேர்தலில் கிடைத்த வாக்குகள் 35%, 65% இல்ல, அது பிரிஞ்சு போயிருக்கு, மற்ற கட்சிகளுக்கு பிரிஞ்சு போயிருக்குது. அதனால அவருக்கு எதிர்ப்புன்னு கூட சொல்ல வேண்டாம்ப்பா. ஆனா அவருக்கு கிடைச்சது, அவருக்கு ஆதரவா இருந்தது 35%. அப்போ இந்த ஜென்சி எல்லாருமே எங்க கூட தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த ஜென்சிய வந்து சொந்தம் கொண்டாடுவது, உரிமை கொண்டாடுவது, ஏகபோகமா அவங்க எல்லாமே எங்க கூட தான் இருக்கிறாங்க அப்படின்றதுல முழு உண்மை கிடையாது. ஆனா பரவலா அவருக்கு ஆதரவு இருக்கு. சில பேர் வந்து ரொம்ப தீவிரமாகவே அதுல அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்ளலாம். மற்றவங்கள்ட்டையுமே அந்த ஜென்சி இருக்கிறாங்க. இப்ப என்னன்னா, திமுக அதிமுக இல்லாம இயக்கங்கள்ல பல இயக்கங்கள், மக்கள் நல இயக்கங்கள், போராட்ட களத்துல இறங்கி இருக்கக்கூடியவங்க, மக்களுடைய பிரச்சனைகளுக்காக உண்மையிலேயே உயிரையும் துச்சமாக மதித்து எதிர்காலத்தை கூட சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய அளவுல நின்னு வீராவேசத்தோட போராட்ட களத்துல இருக்கக்கூடிய அந்த ஜென்சியும் இருக்கிறாங்க. அவங்க கணிசமாக இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அதான் நிலவரம். ஓகே, அதனால திமுக அப்புறம் என்னன்னா, இந்த திமுக காரவங்க இந்த விஜயை இமிடேட் பண்றதை நிறுத்தியே ஆகணும்பா. நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அந்த ரோட் ஷோல ஆரம்பிச்சு இவர் விஜய் ரோட் ஷோ பண்றாருனாக்க உடனே உதயநிதி ஒண்ணு பண்ணுவாரு, ஸ்டாலின் ஒண்ணு பண்ணுவாரு. அப்புறம் இவங்க எல்லாரும் தாவிகா பசங்க எல்லாம் துண்டை தலையில சுத்தி அப்படி வீசி எறிகிறாங்க அப்படின்னா இவங்களும் சுத்தி வீசி எரிய ஆரம்பிப்பாங்க. இப்ப இந்த மாதிரி சிறு பிள்ளைத்தனமா அந்த இது இருந்துச்சு. இப்போ அந்த லாங்குவேஜையுமே இவங்க மாதிரி ஆங்கிலம் கலந்து அப்படி ஒரு மாதிரி ஒரு கொச்சை மொழியில பேசுறது, அந்த இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துறாங்களாம் அந்த ஜென்சிக்கு ஏத்தது மாதிரி. அப்படி பண்றதுன்றதெல்லாம் ரொம்ப செயற்கையாக இருக்கு. அந்த இதை விஜய் போற போக்குல நக்கல் பண்ணிட்டு நயாண்டி பண்ணிட்டு போறதுன்றது அதான் அப்படிதான் இருக்கு. கிண்டல் பண்ணக்கூடிய அளவுலதான் அவங்களுடைய அந்த ஜென்சி மொழியை அப்புறம் விஜய மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றதுன்றது நகைப்புக்குரியதாகத்தான் இருந்திருக்குது. இப்போ இது இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு அப்படின்றத நம்ம பதிவு பண்றோம். ஓகே, இது ஒரு பாயிண்ட். அடுத்து சொல்றாரு பாத்தீங்களா, ரொம்ப சீரியஸான விஷயம்னு சொல்றாரு. இதுவரைக்கும் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தவங்க, அதுவும் அந்த திமுக மொழியில சொல்றதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்றாரு. இது வரைக்கும் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தவங்க இப்போ நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்றாரு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். ஆக்சுவலா ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தவங்க இப்போ நியூஸ் பாக்குறாங்க. ஆனா விஜய் எதை மறந்துட்டாரு அப்படின்னா, அல்லது விஜய்க்கு இதை யாரும் தெரியப்படுத்தலைன்னா, இந்த நியூஸ் பாக்குறவங்களே இந்த நியூஸ ரீல்ஸா தான் பாக்குறாங்க. ஒரு ரீல்ஸ் பாக்குறது எப்படியோ அந்த மாதிரி ஒரு ரீல்ஸா தான், ரீல்ஸுக்கான கான்டென்ட்டா தான் நியூஸ பாக்குறாங்க. இதுதான் இந்த ஜென்சி, இந்த தலைமுறை ஜென்சி, ஜென் ஆல்பா, இவங்களுடைய அந்த நியூஸ் ஆர்வம் அப்படின்றது. அவங்க நியூஸ பார்க்கல, நியூஸா பார்க்கல, நியூஸ வந்து ஒரு ரீல்ஸா பாக்குறாங்க, ஒரு ஷார்ட்ஸா பாக்குறாங்க. அடுத்து என்னன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க போட்ட ரீல்ஸ் இருக்குது பாத்தீங்களா, அந்த ரீல்ஸுக்கான கான்டென்ட், அந்த மெட்டீரியல், அது அவங்களுக்கு அரசியல் அல்லாத வெளிகள்ல இருந்து கிடைச்சது, சினிமா சம்பந்தப்பட்டது கிடைச்சது. ஓகே, அது அந்த செட்டிங், அதாவது இந்த அரசியலுக்கு முன்னாடி. இப்போ அரசியல்னு வந்த பிற்பாடு, இப்போ இது தேர்தல் முடிஞ்சு இப்போ ஆட்சின்னு வந்த பிற்பாடு இப்ப என்ன ஆயிருதுன்னா, அந்த ரீல்ஸுக்கான மெட்டீரியலே இங்க கிடைக்குது. இந்த மெட்டீரியல் இங்க யாரு ரீல்ஸ் போடுறா அப்படின்னா, அவங்களுடைய அபிமான நட்சத்திரங்கள் தான் இப்ப ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஆட்சிக்கு வந்த பிற்பாடு நியூஸ்ல பாக்குறோம் இல்லையா, அந்த நியூஸ்ல என்ன
ரீல்ஸ் மெட்டீரியல் கான்டென்ட் என்னவாக இருக்கு அப்படின்னா, அந்த ரீல்ஸ் யார் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னா இந்த அமைச்சர்கள் போடுறாங்க. ஏன் முதல்வரே விஜயே ரீல்ஸ் போடுறாரு, அவரை பற்றி செய்திகள்லாம் வருது பாத்தீங்களா. அதனால நியூஸ்ன்றது நியூஸா இல்ல, நியூஸ்ன்றது ரீல்ஸா இருக்கு. அந்த ரீல்ஸினுடைய உள்ளடக்கம் வந்து அந்த சினிமாவினுடைய உள்ளடக்கமாகவே இங்க இருக்கு. அடுத்து என்னன்னா, இவங்களுமே ரீல்ஸ் போடுறதுன்னா அதற்கான பாயிண்ட்ஸுமே இங்க கிடைக்குது. அதனால இப்ப இந்த இது மாதிரி ஒட்டுமொத்தமா ஒரு காம்ப்ரிஹென்சிவா இந்த பினாமினனை பார்க்கணும். ஆனா விஜய் சொன்னது அது உண்மைதான், ரீல்ஸ் போட்டவங்க இப்ப நியூஸ் பாக்குறாங்கன்றது. ஆனா அதுல இவ்வளவு பரிமாணங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது வெறுமனே நியூஸ் கிடையாது. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, சட்டமன்றத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையுமே ரொம்ப ஆர்வமா பாக்குறாங்க அப்படின்றாரு. சட்டமன்றத்துல என்ன நடக்குது அப்படின்றத இவங்க பாக்குறாங்க அப்படின்னா, சட்டமன்றத்துல இவர் எதுவுமே ஆக்டிவிட்டியே காணுமே. முதல்வர் சட்டமன்றத்துல அவர் அமைதியா தானே இருக்கிறாரு. இப்போ இந்த மேடையில இவ்வளவு வீராவேசமா பேசுறாருல்லப்பா. இப்ப இந்த மாதிரி வீரத்தோட, ஆக்ரோஷத்தோட, தன்னம்பிக்கையோட, கான்பிடன்ஸோட சட்டமன்றத்துல இது வரைக்கும் பேசவே இல்லையே. இது வரைக்கும் எந்த பேச்சுமே இல்லையே. அவர் அந்த கான்பிடன்ஸ் மோஷனை ஆரம்பிச்சதும் சரி, அதுக்கு கடைசியா இருந்த நன்றி சொல்லி அதை வைண்ட் அப் பண்ணும் போதும் சரி, அவருடைய பேச்சு வந்து ஒரு சொரத்தே இல்லாம தானே இருந்துச்சு. நீங்க அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். சட்ட சபைக்கு உள்ள விஜய் பேசின பேச்சு, இந்த திருச்சியில மேடையில அவர் பேசின பேச்சு கம்பேர் பண்ணி பாருங்க. அப்ப இவர் இன்னும் செயல்பட ஆரம்பிக்கல. அதாவது they want to see their hero இந்த சட்டமன்றத்துல பார்க்கணும் அப்படின்ற அந்த ஆசை அவங்களுக்கு இருக்கு. அது இன்னும் முழுசா அந்த ஆசை நிறைவேறல. அந்த ஆசையை விஜய் நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னு நம்ம நம்புறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, மக்கள் வந்து தெய்வங்கள், அந்த தெய்வங்களை வந்து நீங்க எப்படி தற்கூரின்னு சொல்வீங்க. நீங்க அந்த தற்கூரின்னு சொன்னீங்க. அவங்கதான் உங்களை வந்து உங்களுடைய எதிர்காலம் எல்லாத்தையும் வந்து கேள்விக்குறியாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாஸ் பண்ணிடுறாரு. கவர்ச்சி அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து அண்ணன் விஜயகாந்த் மாதிரி நான் வேற ஏதாவது சொல்லிட போறேன் அப்படிங்கிறது விஜயகாந்தையும் இந்த பாயிண்ட்ல வந்து குறிப்பிட்டு பேசியிருக்காரு. ஆமா, விஜயகாந்த் என்ன சொன்னாரு அண்ணன் விஜயகாந்த்? சரி, அது இருக்கட்டும். இப்ப இந்த இதுல திரும்பவும் அந்த 2-3 பாயிண்ட் அதுல வரிசையா வந்துடுது. ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுங்களேன். மக்கள் தெய்வங்கள் தற்குறிகள்னு சொல்றீங்க, ஆனா அவங்க ஓட்டு போட்டுதான் இப்ப உங்களை வந்து உட்கார வச்சுட்டாங்க அப்படின்றாரு. பாத்தீங்களா, அது ஒரு சரியான பாயிண்ட். அது நம்ம அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய ஆய்வுலையுமே அதை நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றேன். தமிழ்நாட்டு மக்கள் வாக்காளர்கள், தமிழக வாக்காளர்கள் புத்திசாலிகள் அப்படின்றத நான் உறுதியா சொல்றேன். இந்த முடிவுமே மக்கள் தீர்க்கமாக தெளிந்து எடுத்த முடிவு. இது வந்து இந்த அந்த பேரப்பசங்க சொன்னாங்க, புள்ள சொல்லுச்சு, அதனால நான் ஓட்டு போட்டேன் அப்படின்றது ஒரு 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 பக்கமா இருக்கலாம். ஆனா இது எல்லாம் ஒட்டு மொத்தமாக இந்த தமிழக வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. பாத்தீங்களா, இது மாதிரி வெறுமே ரீல்ஸ் போட்ட பசங்க, இந்த ஜென்சி பசங்க, பெண்கள், இளைஞர்கள் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, கூறு போட்டு சொல்றாங்க பாத்தீங்களா. அப்படி இல்ல, இது எல்லாமே சேர்ந்து ஒட்டுமொத்தமா தான் இந்த தேர்தல் முடிவுல பிரதிபலிச்சிருக்கு, முடிவா உருவாகிருக்கு. அப்ப இந்த முடிவு என்பது மக்கள், தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக அந்த கலெக்டிவ் அன்கான்சியஸ் அதை நம்ம பார்க்கணும். மக்களினுடைய அந்த ஒட்டுமொத்தமான மனநிலை, வாக்காளர்களுடைய மனநிலை, அந்த மனநிலை பார்த்தோம் அப்படின்னா இது மக்கள் தெளிந்து தேர்ந்து எடுத்த முடிவு. இந்த இதுல விஜய்க்கு வாக்களிக்கணும் அப்படின்னு வாக்களிச்சிருக்கிறாங்க. அது மெஜாரிட்டி, தனிப்பட்ட அளவுல ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு மெஜாரிட்டி பெறாமல் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த வாக்கு அளிச்சிருக்கிறாங்க. அதனால இந்த வாக்கு மக்கள் அளித்திருக்கிறதுன்றது அதை கொச்சைப்படுத்தக்கூடிய விதத்துல நம்ம பேசக்கூடாது அப்படின்றதுதான் சரி. அதுல விஜயுடைய கருத்து கூட நம்ம பெருமளவு ஒத்து போயிடுறோம். இது வந்து தற்குறிகளால வந்த முடிவு கிடையாது. மக்கள், தமிழக வாக்காளர்கள் சிந்தித்து எடுத்த முடிவு. அதுல இந்த தற்குறின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கலாம்.
ஆனா அவங்க தற்குறிகளாக ஓட்டு போடல. இன்னைக்கு சூழ்நிலையில அவங்க அப்படி ஓட்டு போட்டிருக்கிறாங்கன்னா அது ஓட்டு போட வேண்டிய ஒரு ஒரு கட்டாயம், இந்த காலத்தினுடைய கட்டாயம். இட் இஸ் சயின்ஸ் ஆஃப் த டைம்ஸ், டிமாண்ட் ஆஃப் த டைம்ஸ். அதை நம்ம கொச்சைப்படுத்துறது மாதிரி பேசக்கூடாது அப்படின்றத நம்ம ஏத்துக்கிறோம். சரி, ஆனா மக்கள் தெய்வங்கள், அதனால அவங்களை குறை சொன்ன நான் பொறுத்துக்கிற மாட்டேன்னு இவர் என்ன பண்ணுவாராம்? இப்ப என்ன செய்வார் இவரு? இப்ப முதலமைச்சரா இருக்கிற மக்கள் சரி இவங்க முட்டாள்தனமா ஓட்டு போட்டாங்கன்னே சொல்றாங்கன்னு வச்சுக்கிருவோம். அப்படி சொன்ன உடனே இவர் என்ன பண்ண போறாரு? அவங்களை பூரா அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டுருவாரா? இல்ல அவங்க பேசக்கூடிய அந்த சேனல்ஸ் பூராமே முடக்கி வச்சிருவாரா? பூரா இது என்ன பண்ணுவார் அவரு? நான் பொறுத்துக்கிற மாட்டேன் அப்படின்ட்டு பேசுறது, நீங்க சிஎம்மா இருந்துகிட்டு பேசுறீங்கப்பா, அது முக்கியம் இல்லையா? ஒரு சிஎம்மா இருக்கும்போது அப்போ என்ன செய்வோம் அப்படின்றது இப்படி ஆஃப் ஹேண்டா போற போக்குல எல்லாம் ஸ்டேட்மெண்ட் விடக்கூடாது இல்ல. அப்போ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். அது ஏதாவது ஒண்ணு தெளிவா பேசணும். இது ஒண்ணு. அடுத்தது அந்த கவர்ச்சியை பத்தி சொல்லும் போது இதுவுமே நீங்க பாருங்க, இதுல இந்த ஆண் விஜய் அவருடைய மனநிலை வெளிப்படுது. அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆணாதிக்க சிந்தனை, அவரு ஓரளவுக்கு கடந்த பெரும்பாலான விஷயங்கள் நம்ம பாக்குறோம். அவரு அந்த ஜெண்டர் பயஸ் இருக்கிறது மாதிரி நமக்கு தெரியல. ஆனா இந்த மாதிரி ஒரு நுணுக்கமான ஒரு நுட்பமான விஷயம்னு வரும்போது அந்த உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆணாதிக்கிறது வந்துருது. கவர்ச்சி அப்படின்னு உடனே ஏங்க அந்த பெண்களோட மட்டும்தான் தொடர்படுத்தி கவர்ச்சியை பார்க்கணுமா? பெண் உடம்போடுதான் கவர்ச்சியை நீங்க பிக்ஸ் பண்ணுவீங்களா? ஏன் ஆணுக்கு கவர்ச்சி இருக்கக்கூடாது? ஏன் இவருக்கே கவர்ச்சி இருக்கக்கூடாதா? இவரை கவர்ச்சியா தானே இங்க இருக்கிறாரு. எத்தனை பொண்ணுங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க, ஐயோ இப்படி செதுக்கி வச்சது மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க பொண்ணுங்க. அப்ப இவர் கவர்ச்சியாக இருக்கிறாரு, பெண்களுக்கு கவர்ச்சியாக இருக்கிறாரு. அது பையன்களுக்கு ஆண்களுக்குமே இவர் கவர்ச்சிகரமாக இருக்கிறாரு, வசீகரமாக தோன்றாரு. ஏன்னா ஒரு பையன்லாம் சொன்னா பாத்தீங்களா, அடுத்த வருஷமே அடுத்த பிறவியில நான் அவருக்கு பொண்டாட்டியா பிறக்கணும், அவர் பாதத்திலேயே நின்று அவர் காலை தொட்டு தொட்டு கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அதனால இந்த கவர்ச்சி என்பது பெண் உடம்போடு தொடர்புபடுத்தி அதை லிங்க் பண்ணி பேசுறதுன்றது ஆணாதிக்க சிந்தனையினுடைய வெளிப்பாடு. அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடும். அடுத்து அவர் சொல்லிருக்க பாத்தீங்கன்னா, அந்த உண்மையை செல்லும் உடன்பிறப்பே அந்த தாக்கி பேசியிருக்கிறாரு. அண்ணா தொடங்கிய கட்சியை அடிமை கூடாரமாக்கி விட்டு இப்ப உண்மையை செல்லும் உடன்பிறப்பே அப்படின்ட்டு கூறுறீங்க. திமுகவின் இந்த நிலைக்கு காரணம் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க தான். திமுக தொண்டர்களே சொல்றாங்க, நீங்க போய் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள்ட்ட கேளுங்க அப்படிங்கறத சொல்றாரு. அந்த திரும்பவும் அந்த உண்மை சொல்லுங்கள் உடன்பிறப்பே அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு முயற்சியை எடுத்துருக்கிறாங்க. அதை நம்ம பாசிட்டிவா பார்க்கலாம் தான் நினைக்கிறேன். திமுக சைட்ல இருந்து ஒரு ஸ்டாலினை பொறுத்த மட்டும் ஒரு சின்சியரான ஒரு எஃபர்ட் எடுக்க பாக்குறாரு. அது எந்த அளவிற்கு இஃபெக்டிவா இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. அதனால அந்த முயற்சியை நம்ம பாராட்டலாம், அப்ரிசியேட் பண்ணலாம். ஒரு தோல்விக்கு பின்னாடி அப்படியே முழுசா துவண்டு போயிடாம ஏதோ ஒரு ஆக்டிவா வச்சுக்கிறாங்க இல்லையா? அதாவது இதுல எப்படின்னா அந்த தோல்வியில இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் அவங்களுடைய மன ஆதங்கத்தை எல்லாம் வெளியில கொட்டி தீர்த்துக்கிறதுக்கு, ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு இது ஒரு வடிகால் மாதிரி, ஒரு வடிகால் அனுபவம். அந்த விதத்துல திமுக செய்வது கரெக்டான செயல் தான் இப்போ பண்ணியிருக்கிறது. இதுக்கு ஆப்போசிட்டா இந்த பக்கம் பாருங்க, அதிமுகவுல அதை செய்யல. அது செய்யறதுக்கு பதிலா அங்க வேற உள்கட்சி பிரச்சனைகள்லையும் அந்த அதிகார போராட்டத்திலையும் அப்படி போய்கிட்டு இருக்கு. அதனால ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது திமுக எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி அவங்க கட்சி தொண்டர்கள் அவங்கள கொஞ்சம் ஆறுதல் படுத்திக்கிறதுக்கு இது கொஞ்சம் உதவியாக இருக்கக்கூடிய முயற்சி. அதை நம்ம அப்ரிசியேட் பண்ணலாம். ஆனா இதுக்கு காரணம் என்ன அப்படின்றத இவர் சிம்பிளிஃபை பண்ணி சொல்றாரு. அதாவது தோல்விக்கு காரணம் இவங்க குடும்பம் தான், குடும்ப ஆட்சி, பண்ணையார் ஆட்சி அப்படின்றத சொல்றாங்க. இப்ப இதேதான் இதுக்கு முன்னாடி பேசின இவர் ஆதவ அர்ஜுனா எல்லாம் திரும்ப திரும்ப சொல்றாரு, திமுக தோத்ததுக்கு காரணம் இந்த குடும்ப ஆட்சி தான், பண்ணையார் தனம் தான் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி இந்த ஆதவ அர்ஜுனா பேசும்போதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்ப எனக்கு தோணும், அப்போ விஜய்னால அவங்க தாவிகா ஜெயிக்கலையா, திமுக தோத்ததுனாலதான் இவங்க ஜெயிச்சாங்களா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அதாவது தாவேக்கா அவங்களுடைய விஜயனுடைய ஸ்ட்ரென்த்னால, அவருடைய வசீகரத்தினால, அவரு கொடுத்த ப்ராமிஸ்னால மக்கள் ஆதரவா பாசிட்டிவா பெருவாரியா ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சாங்க அப்படின்றது வேற. இங்க திமுக அவங்க உட்கட்சி பிரச்சனையில, குடும்ப பிரச்சனையில, அதனால அவங்க தோத்து போயிட்டாங்க அப்படின்றது வேற. இப்ப அந்த மாதிரி இப்போ விஜய் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா,
இந்த திமுகவுல தோத்ததுக்கு காரணம் அவங்க குடும்பம் இதுதான் அப்படின்னு சொன்னார்னா, இவரு இவரு இவருக்கு மக்கள் மத்தியில் இருந்த செல்வாக்குனால அவங்க தோக்கலையா? கேக்குற கேள்வி புரியுற மாதிரி கேக்குறேன்னா, அடுத்த பாயிண்ட் போட்டு. அப்புறம் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரே பிரதிநிதி விஜய் தான் அப்படிங்கறத சொல்றாருப்பா. மக்கள் போலனா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கறதையும் அவர் சொல்றாரு. ஆமா, மக்களுடைய ஒரே பிரதிநிதி விஜய் அப்படின்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்ல. அது இந்த தேர்தல் முடிவுல இருந்து தெரியக்கூடியது. மக்களுடைய ஒரே பிரதிநிதி இல்ல, மக்களுடைய பிரதிநிதியாக இப்போது இப்ப இருக்கக்கூடிய அந்த டெமோக்ராட்டிக் செட்டப்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த பிரதிநிதித்துவ அந்த அமைப்பு இருக்குது இல்லையா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியின் முறைப்படி இவர் பெருவாரியான இடங்களை பெற்று ஆட்சியில இருக்கிறாரு அப்படின்னா அந்த அளவுக்கு தான் நமக்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இது மக்களுடைய ஏக பிரதிநிதி கிடையாது. தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய ஒரே பிரதிநிதி அப்படின்ற அளவுல அது வந்து ஒரு தலைக்கணமான ஸ்டேட்மெண்ட் அப்படித்தான் எடுத்துக்கொள்ளப்படும். அப்படி இல்லை. ஆனா தமிழக மக்கள் பெருவாரியான ஆதரவை பெற்று அவர் ஆட்சியில இருக்கிறாரு அப்படின்றத நம்ம ஒத்துக்கிறோம். அதை நம்ம பாராட்டவும் செய்யறோம்.